லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 186வது பாடல். இரு குழை மீது பொது பாடல்கள் எல்லாம் பாருங்கள். இரு குழை இரு குழை இரு குழைன்னு எப்படி எவ்வளோ பாடலை அருமையாக பாடி கொடுத்துருக்காரு. திருப்புகழை பாடணும், நம்ம முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணுன்றதுக்காகவே 10,000 பாடல்களுக்கு மேலே அவங்க 16,000 என்னமோ பாடினாராம். கடைசியில் கிடைச்சது 1300 பாடல்கள். அதை கூட நாம் தெரியாமையே இருந்தோம். நான் தெரியாமையே இருந்தேன். நான் இந்த அருணகிரிநாதர் படத்தில் முத்தை தருபத்தி திருநகை அப்படியே அந்த ஒரு பாட்டு தான் திருப்புகழ் அப்படின்ட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது வேறு. என்ன பண்ணுறது, நம்மளை மாதிரி தெரிஞ்சுக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆகையினால் அனைவரும் தெரிஞ்சுக்குங்க. இந்த பதிவை அவசியம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது அனைவருக்கும் திருப்புகழை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொண்டு வந்து போடுற இந்த பதிவை நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர வழி பண்ணுங்க. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குது, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர்ந்து போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா இது எந்த ஒரு இதுவும் கிடையாது. தெரியாதவங்க வந்து தெரியாத இப்படி வந்து பாடுறியே அப்படின்னுட்டு கேட்கக்கூடாது. ஏன்னா தெரியாதவங்களும் பாடணும், படிக்கணும் திருப்புகழை. ஆகையினால இது குறை கூறும் இடம் இல்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சிலர் எல்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு இவ்வளோ மேக்கப்பு அவ்வளோ மேக்கப். பாடுறவங்க தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் பாடுறவங்க எல்லாரையும் பாருங்கள். மேடை கச்சேரி பண்ணுறவங்க எல்லாரையும் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு திருத்தம் இருந்தால் தான் அதை பார்க்குறதுக்கும் மனம் வந்து பார்ப்பாங்க. நான் ஒரு தலை ஒரு வேஷம், துணி ஒரு வேஷம்னு நான் வந்து உக்காந்துன்னு பாடினா பார்க்குறவங்க குடும்பம் எப்படி இருக்கும்? காலங்கத்தால் இது மூஞ்சில் முழிக்கிறமேன்னு இருக்கும். நம்மளுடைய பார்க்கும்போதே நம்மளுடைய தோற்றத்தில் ஒரு அந்த தெய்வீக மனம் கமழணும். எனக்கு கமழுதோ இல்லையோ, நான் மனப்பூர்வமாக எங்கள் அப்பனையும் எங்கள் அம்மாவையும் நினச்சி தான் நான் என்னை அலங்காரம் பண்ணிக்குவேன். இன்றைக்கின்னு இல்லை, நான் என்னைக்கு குழந்தையா பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா அம்மாவை நினச்சி தான் விபூதிட்டுக்குவேன். பண்ணுறது மேக்கப்லாம் அப்படி தான் பண்ணிப்பேன். அம்பாளுக்கு எப்படி புடவை கட்டினா எப்படி அழகாக இருக்குமோ அந்த மாதிரி தான் என்னை அம்பாலாம் நினச்சி தான் நான் ஆடை அலங்காரமெல்லாம் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி நாம் முதல்ல ரசிக்கணும். அப்போ தான் அது அடுத்தவங்க கண்ணுக்கு தெய்வீகமாக தெரியும். நாம் நம்மளை கந்திரியாக வச்சுக்கிட்டா அடுத்தவங்களும் வேறு மாதிரி நினைப்பாங்க. ஆகையினால தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இதெல்லாம் பாடுறவங்களுக்கு பாட ஆரம்பிச்சிட்டாலே அந்த ஒழுக்கம், விழுக்கம், தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு அந்த ஒழுக்கமெல்லாம் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி வந்துடும். அந்த ஒழுக்கம் இல்லைன்னா இப்போயாவது வரணும் இல்லை, படிக்க ஆரம்பித்தா இப்போயாவது வரணும் இல்லை. ஆகையினால படிங்க, பாடுங்க. நம்ம மறந்ததெல்லாம் நல்ல ஞாபகத்துக்கு வரும். திருச்சிற்றம்பலம். அருணகிரிநாதர் அருளி செய்த இரு குழை மீது பொது பாடல்கள். இதற்கான சந்தம், இதை பாடலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல் விளக்கம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடுவோம். நான் எந்த திருப்புகழ் வகுப்புலையும் போய் படிக்கலை. முருகப்பெருமானுடைய திருவருள் நான் திருப்புகழ் பாடுறது. வாங்க பார்க்கலாம். தன தன தான தானன தன தன தான தானன தன தன தான தானன தனதானா. கமெண்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். பார்த்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். அனைவருக்கும் மென்மேலும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களுக்கு
இறைவனுடைய திருவருளால் இதை பார்க்குற உங்கள் அனைவருக்கும் எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறணும்னு முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். இரு குழை மீது தாவடி இடுவன ஓதி நீழலின் இடமது உலாவி மீள்வன நுதல் தாவி இழிவன காம வேதமும் மொழிவன தாரை வேல்யன எரிவன கால கூடமும் அமுதாக கருகிய நீலலோசன அபிநயமாதரார் தரு கலவியில் மூழ்கி வாடிய தமியேனும் கதி பெற அராதன பதி பசு பாசம் ஆனவை கசடரு வேறு வேறு செய்து அருள்வாயே. ஒரு பது பாரம் மொழியும் இருபது வாகு மேருவும் உததியில் வீழ வானரம் உடனே சென் ஒரு கணை ஏவு ராகவன் மருக விபூதி பூஷணர் உணர உபதேச தேசிக வரையேனல் பரவிய காண வேடுவர் தரும் அபிராம நாயகி பரிபுர பாத சேகர சுரராஜன் பதிகுடியேற வேல் தொடு முருக மயூர வாகன பரவச ஞான யோகிகள் பெருமாளே. பரவச ஞான யோகிகள் பெருமாளே. இன்னைக்கு நமக்கு நிறைய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் அருணகிரிநாதர். நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. அருமையான பாடலை கொடுத்துருக்காரு. இந்த பாடலுக்கான சொல் விளக்கம். இரு குழை மீது தாவடி இடுவன ஓதி நீழலின் இடமது உலாவி மீள்வன நுதல் தாவி. காதில் உள்ள 2 குண்டலங்களின் மீதிலும் தாவி போர் புரிபவனும் கூந்தலின் நிழலிடத்தில் உலாவி மீண்டு வருவனவும் நெற்றியின் மேலும் கீழுமாக ஏறி இறங்குபவனவாயும் உள்ள காம சாஸ்திரத்தை எடுத்து உரைக்கும் கூர்மையான வேல் பாய்வது போல பாய்வனவும் ஆலாகால விஷமும் அவற்றோடு ஒப்பிடும்போது அமுது என்று சொல்லும்படியான குணத்தை உடையவையும் கரிய நீல நிறமுள்ள ஆகிய கண்களை உடைய அழகிய நாடக கணிகையர் தருகின்ற இன்பத்தில் மூழ்கி வாடி கிடக்கும் திக்கற்றவனாகிய தனியேனாகிய நானும் நற்கதி பெறுவதற்காக தன்னிகரற்ற கடவுள் உயிர் தலை எனப்படும் இம்மூன்றின் இலக்கணங்களை ஐயமில்லாத வகையில் தனித்தனியாக விளக்கி எனக்கு அருள் செய்வாயாக. ராவணனுடைய ஒரு 10 பாரமான மணிமுடிகளும் 20 மேருவை போன்ற தோல் மலைகளும் கடலில் வீழவும் குரங்கு படையுடன் போய் ஒப்பற்ற அம்பை செலுத்திய ராமனின் மருகனே, திருநீர் அணிந்த சிவபெருமான் உணர்ந்து கொள்ள உபதேசம் செய்த குருமூர்த்தியே, வள்ளிமலையில் திணைப்புணத்தே குலதெய்வமாக போற்றி துதிக்க காட்டில் உள்ள வேடர்கள் வளர்த்த அழகிய வள்ளி நாயகியின் சிலம்பணிந்த திருவடிகளை தலையில் சூடினவனே,
தேவர்களுக்கு அரசனான இந்திரன் பொன்னுலகில் குடியேறுவதற்காக வேலை செலுத்திய முருகனே, மயில் வாகனனே, ஆனந்த நிலையில் இருக்கும் ஞான யோகிகளின் பெருமாளே. சிறுவாபுரி பாடல் முருகப்பெருமான் சிறுவாபுரி கோயிலுக்கு போய் விளக்கு போட்டால் வீடு கிடைக்கும்னாங்க. இந்த பாடலை பாடினாலும் நம்மளுக்கு சொந்த வீடு அமையும். வீடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் சின்ன மகளுக்கு கூட இன்னும் சொந்த வீடு அமையல. என் பெரிய மகள் வீடு கட்டி பாதியிலேயே நிற்குது. இதெல்லாம் நல்ல ஒன்றும் நடக்கணும், பூர்த்தி ஆகணும், கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பேச்சுக்கு சொல்கிறேன். உங்களாண்ட இதை கொண்டு வந்து சொல்கிறேன்றதில்ல. இந்த மாதிரி எவ்வளோ பேர் சொந்த வீடு அமையணும், வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறோன்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறீங்க. எல்லாரும் வேண்டிக்குங்க நல்ல சொந்த வீடு அமையணும்னு. தேவர்களுக்கு அரசனான இந்திரன் பொன்னுலகில் குடியேறுவதற்காக வேலை செலுத்திய முருகனே, அவங்களுடைய துன்பம் துயரத்தை எல்லாம் தீர்க்கறதுக்காக அந்த வேலை செலுத்தினார். இப்போ நமக்கு பணம் இல்லை, கஷ்டமாக இருக்குது, அந்த கஷ்டத்தெல்லாம் தீர்க்கறதுக்கு வேலை அனுப்ப மாட்டாரா? அனுப்புவார். ஆகையினால நம்ம துன்பம் துயரமெல்லாம் தீரும். அந்த வள்ளியை தேடி போய் அந்த அம்மாவையே பார்த்து அவங்களுடைய திருவடியை ஒரு தலையில் தூக்கி வச்சுக்கினாராம். அந்த அவ்வளோ ஒரு அன்பு வள்ளி மேலே. திருநீர் அணிந்த சிவபெருமான் உணர்ந்து கொள்ள உபதேசம் செய்த குருமூர்த்தியை. சிவபெருமானுக்கு அவர் உபதேசம் செய்தது எவ்வளோ ஒரு இது. அப்பாவுக்கு பிள்ளை பாடம் சொல்லி தருதுன்னா சந்தோஷம் தானே. பெத்த பிள்ளை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்ம அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடைவோம். நம்ம படிச்சுட்டு படிக்காமையா தெரியாமையா இருக்கிறோம். நம்ம குழந்தை படித்து சொல்லும்போது அதை கேட்கும்போது நம்மளுக்கு அப்படி காது குளிரும். இன்றைக்கி எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. அந்த மாதிரி படைத்தவர் அவரோட மகன் சொல்லும்போது அது அப்படி ஒரு சிஷ்ய பிள்ளை மாதிரி கேட்டாராம். அந்த பெருமையை சொல்கிறாரு. ராவணனுக்கு அப்படி ஒரு 10 தலை பாரமான மணிமுடிகளுடன், அவ்வளோ ஒரு வெயிட்டான மணிமுடிகளாக அதை தாங்கக்கூடிய 10 தலை, 20 தோளும் அந்த மேரு மலையை போல அவ்வளோ வலிமை படைச்சது. அதனால தான் கட்ட வரலால் ஒரு அமுகி கூட அப்படி தாங்கி நின்னான். அப்படி ஒரு வலிமை கொண்டவன். ஒரு 10 பாரமான மணிமுடிகளும் 20 மேருவை போன்ற தோல் மலைகளும் கடலில் வீழவும் குரங்கு படையுடன் போய் ஓர் ஒப்பற்ற அம்பை செலுத்தினான். அந்த மேருமலை போய் கடலில் விழுற மாதிரி இருந்தால் அவனுடைய தோள்கள்லாம் போய் தோள்பட்டை போய் அந்த கடலில் விழறது. அப்படி இருந்துதான் ஒரு அம்பு செலுத்தி ராமபிரான் ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்றத சொல்கிறாரு. இல்லாமல் இந்த மாதிரியான மங்கைகளோடு இருந்துட்டேன். இப்போ எனக்கு நீங்கள் கொடுத்த அறிவு நல்ல வண்ணம் வேலை செய்யுது. எனக்கு எந்த புத்தி கெட்டு போகக்கூடாது. நான் மீண்டு வந்துட்டா எப்பயுமே ஒருத்தவங்க கூட கெட்ட பழக்கத்திலேருந்து மீண்டு வந்துட்டா திருப்பி கெடுக்கிறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. ட்விஸ்ட்டு வச்சு பார்ப்பாங்க கடவுளும். அந்த மாதிரி என் எண்ணம் தீய எண்ணமாக மாறக்கூடாது. இறைவனுடைய நினப்பிலேயே இருக்கணும். முருகப்பெருமான் எப்போதும் என்னை ஆண்டு கொண்டே இருக்கணும் அப்படின்றத அருமையாக சொல்கிறாரு. எனக்கு அருள் செய்வாயாக அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோ ஒரு அருமையான திருப்புகழை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம சேர்த்து எழுதுனதை பாடுவோம். இரு குழை மீது பொது பாடல்கள் அருணகிரிநாதர் அருளி செய்தது. தன தன தான தானன தன தன தான தானன தன தன தான தானன தனதானாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு திருவாசகம் தெரியல, அதை படிக்க எனக்கு கோர்வையாக படிக்க தெரியல அப்படின்னு சொல்லி, ராகம் தெரியல, படிப்பேன், ராகம் தெரியலன்னு நான் அழுத போது அந்த மாணிக்க வாசகரே என் மனசில் ஒழிச்சு எனக்கு குருவாக வந்தார். இது சும்மா அப்படின்ட்டு நினைக்காதீங்க, உண்மை இதுதான். திருவாசகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். தேவாரம் படிக்க தெரியல. அது எப்படி ராகங்க பண்ணெல்லாம் வேறு மாதிரி மாற்றி மாற்றி வரணுமே, படிக்க தெரியல.
என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட அழுதேன். அழுத உடனே ஆன்லைன் வகுப்பில் எங்கள் நல்ல சிவம் ஐயா எனக்கு குருநாதராக, நான் அவரை குருநாதராக ஏற்றுக்கிட்டேன். அவர் என்னை மாணவியாக ஏற்றுக்கலை, நான் அவரை குருநாதராக ஏற்றுக்கிட்டேன். ஆன்லைனில் தேவாரம் திருவாசகம் சொல்லிக்கிட்டு இருந்தார். தேவார பாடல்லாம் ஆன்லைனில் லைவ் வகுப்பில் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் அதை தினந்தோறும் கேட்டு ஏதோ பிழைக்காத பிள்ளை ஓரளவுக்கு பண்ணெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து திருப்புகழ் பாடுனார். உட்டன் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த திருப்புகழை பாட அருள் பாலிக்கிறது முருகப்பெருமான் தான். இந்த சந்தத்தை எப்படி படிக்கிறது, எப்படி பாடுறது அப்படின்னு எடுத்து கொடுக்குறவன் என் முருகன் தான். எனக்கு எதுவும் தெரியாது, ஏன்னா எனக்கு யாரும் குரு கிடையாது. முருகப்பெருமான் தான் எனக்கு குருவாக வந்து வரமாக அருள்கின்றார். இது உண்மை உண்மை உண்மை. ஏன்னா ஆதியிலேருந்தே கேள்வி ஞானம்ன்றது ஒன்று கடவுளுடைய கிஃப்ட்டு. அந்த சரஸ்வதி கடாட்சம் எனக்கு இருக்குது. படிக்காமையே எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்க தான் வக்கீல் இருக்காங்க பாரு, அவங்களாண்ட கேளுங்க, பிகாம் படித்தவங்க பிஎஸ்சி படித்தவங்க கூட வந்து கிராமரில் டவுட் என்ன தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு கல்வி தேர்ச்சி. எப்படின்னா நான் எந்நேரமும் படிப்பு 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 படிப்புனா என்ன படிப்பேன்? கதை புக்குங்கள், நாவல்கள் ஒன்று விட மாட்டேன். நைட்டு 2 மணி வரைக்கும் கை விளக்கு வச்சுக்கின்னு படிப்பேன் படிப்பேன் பாடுவேன் பாடுவேன். ஒரு பாடலும் நான் எழுதி வச்சு பாடுற பாட்டு கிடையாது. ரேடியோவில் கேட்குறத அப்படியே பாடி 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 அப்படி ஒரு கேள்வி ஞானம் இறைவனுடைய திருவருளால். ஆகையினால் முருகப்பெருமான் எனக்கு எனக்கு இந்த திருப்புகழை பார்த்த உடனே கிருகிருன்னு வருது. முருகா, எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு, பாடுமா அப்படின்னு எனக்கு தைரியம் கொடுத்து என் நாவில் வந்து அமர்ந்து அவர் தான் எனக்கு பாட வைக்கிறார். ஆகையினால் இந்த மாதிரி உங்களுக்கும் முருகப்பெருமானால் நிறைய நல்ல அனுபவங்கள் வரும். திருப்புகழை பாடுங்க, ஓப்பனாக அவர்கிட்ட பேசுங்க. சும்மா மனசில் போட்டு புழுங்கினா எங்களுக்கு அவருக்கு தெரியாதா, அதெல்லாம் கேட்காதீங்க. மனம் விட்டு ஒருத்தர்கிட்ட நம்ம குறைய கொட்டிட்டாலே நம்ம மனம் லேசாகிடும். அவங்ககிட்ட குறைய கொட்டிட்டோம்ல, அவன் பார்த்துப்பான். நான் அன்றைக்கே பாடினேன் பாருங்க, சீர்காழி பாடினாருன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. எனக்கென்ன மனக்கவலை, எனக்கென்ன மனக்கவலை, என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை. ஏன்னா ஒரு குழந்தைய பெற்ற பிறகு அந்த குழந்தைக்கு என்ன கவலை இருக்குமா? நம்மளை வேலைக்கு தூக்கி பால் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, நமக்கு சோறு போடுவாங்களா, போட மாட்டாங்க, அது நினைக்க பாட்டுக்கு விளையாடி கிடக்கும். விளையாட்டு பெற்றவங்களுக்கு தான் அக்கறை. ஐயோ நம்ம குழந்தைய என்ன காணோம், இன்னும் நேரத்துக்கு பால் கொடுக்கணுமே, குழந்தை அழவே இல்லையே, என்ன ஆச்சு ஏதாச்சு, இல்லை எதுக்கு அழுவுது அப்படின்னு நாம் தான் கவலைப்படுவோம். அதனால் இறைவனிடத்தில் சொல்லிட்டீங்கன்னா அவர் பார்த்துக்குவார். முருகப்பெருமானே, எனக்கு என்ன மனக்கவலை, நீ இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனாண்ட ஒப்படைச்சிட்டு பாருங்க. இரு குழை மீது தாவடி இடுவன ஓதி நீழலே நிடமதுலாவி மீள்வன நுதல் தாவி இழிவன காம வேதமோ மொழிவன தாரை வேலன எரிவன கால கூடமும் மமுதாக கருகிய நீலலோசன அபிநயமாதரார்த்தரு கலவியில் மூழ்கி வாடிய தமியேனும் கதி பெற ஈடராதன பதி பசு பாசமானவை கசடர வேறு வேறு செய் தருள்வாயே. ஒருபது பாரமொழியும்
மிருபது வாகு மேருவு முததியில் வீழ வானர முடனே சென் ஒரு கணை ஏவு ராகவன் மறு கவிபூதி பூஷணர் உணருபதேச தேசிக வரையேனர் பரவிய காண வேடுவர் பரவிய காண வேடுவர் தருமபிராம நாயகி பரிபுர பாத சேகர சுரராஜன் பதிகுடியேற வேல் தொடு முருகமயூர வாகன பரவச ஞான யோகிகள் பெருமாளே பரவிய காண வேடுவர் தருமபிராம நாயகி பரிபுர பாத சேகர சுரராஜன் பதிகுடியேற வேல் தொடு முருகமயூர வாகன பரவச ஞான யோகிகள் பெருமாளே பரவச ஞான யோகிகள் பெருமாளே. பார்த்தீங்களா, நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அறிவுரையெல்லாம் வழங்கியிருக்கார் பாருங்கள். இப்படியெல்லாம் இவங்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் அருள்பாலிச்சிருக்காரு. இந்த முருகனை வணங்கி வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும், கேட்டது கிடைக்கும், கேட்காததையும் நம்மளுக்கு அருளக்கூடியவர். கேட்டது தான் கிடைக்குமா, கேட்காததெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் கேட்டதும் கிடைச்சிது, கேட்காததும் கிடைச்சிது. எங்கள் வீட்டை விற்று கொடுங்கன்னு சிவபெருமான் எனக்கு இந்த வேட்டியும் வாங்கி கொடுத்தார். அந்த மாதிரி நான் தேவாரம் திருவாசகம் பாடணும் அப்படின்னு எனக்கு திருப்புகழ் பாடவும் அருள் பாலிக்கிறார். அதுதான் சொல்கிறேனே, நாம் ஒன்று கொடுத்தா 1000 லட்சம் கோடி பெருக கொடுக்கறதுக்கு இறைவன் காத்திருக்கிறான். நாம் கொடுக்கணும், கொடுத்தா தான் நம்மளால் பெற முடியும். இப்போ நான் உங்களாண்ட கொடுக்குறேன், இதுக்கான பலன் எனக்கு பல கோடி காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒருத்தர் பாடுறத 1000 பேர் லட்சம் பேர் கேட்குறாங்க. அந்த புண்ணியம் எனக்கு வந்து சேரும். இதை பாடுறத கொண்டு போய் சேர்க்குற புண்ணியம் உங்களுக்கு சேரும். இந்த திருப்புகழை நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு பகிர்ந்தீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு பன்மடங்காக வந்து சேரும். இது முருகப்பெருமானுடைய திருவருள். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி இதையெல்லாம் பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.